கம்பீரமான குரலில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடின சகோதரர் கர்த்தருடைய தாசன் அவருடைய ஊழியக்காரர் சகோதரர் ராஜசேகர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை மாதிரி பாடணும் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணுவேன். அப்படி கும்முன்னு இருக்கும், அவருக்கு வாய்ஸ் கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். நல்ல அருமையான ஒரு ஊழியக்காரர். ஆரம்ப நாட்களிலே சினிமா என்று சென்று சினிமாவிலிருந்து வெளியேறி நல்ல ஒரு ஊழியத்தை செய்து வருகின்றார். ஆண்டவர் அவர்களை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. சரி, 3 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். நல்ல ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். பிரசங்கி 3வது அதிகாரத்தில் 11வது வசனம். இந்த 11வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். எந்த ஒரு குறைபாடும் வைக்கவில்லை. நேர்த்தி என்றால் என்ன அர்த்தம்? சரியாக, எந்த ஒரு மிஸ்டேக், இது சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது, இது இப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு இந்த உலகத்தில் யாரும் குறை சொல்லாத வண்ணம் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கின்றார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆகையால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று சாலமோன் ஞானி அழகாய் சுட்டி காட்டுகின்றார். அதில் ஒரு சிறிய ஒரு திருத்தம் என்ன என்று சொன்னால், ஆங்கில வார்த்தையிலும் மூல பாஷையிலும் அந்த உலகம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் இட்டர்னிட்டி என்று இருக்கும், நித்தியம் என்று இருக்கும். அவர் உலகத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்தார் என்பதை விட அவர் நித்தியத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று நீங்கள் மற்ற மொழிகளில் நீங்கள் அதை படிக்கலாம். அது தமிழில் அதை உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. ஆனால் உலகம் என்றால் இந்த உலகம் அல்ல, நித்தியம். அதை மனசில் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை படிக்க போகின்றோம். சரி, இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது அதிகாரம் ஒரு பிரசித்தி பெற்ற அதிகாரம். பல தடவை இதை படித்தாலும் இது தோண்ட தோண்ட பொக்கிஷம் வந்து கொண்டே இருப்பது போல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. இந்த ஒரு 365 நாட்களை அதை 1 இயர், ஒரு வருஷமாக பிரிக்கின்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னா, நம்ம ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜனவரியில் யாருமே அவங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிறதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு அகடமிக் டைம், இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூனில் என்ன செய்யுது ஸ்டார்ட் ஆகுது, இல்லைன்னா ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அதுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த மே மாதம் அந்த சம்மர் வெக்கேஷன் எல்லாம் முடித்த பிறகு அவங்க அந்த ஸ்கூல் இயருக்கு, நெக்ஸ்ட் இயருக்கு அவங்க ஆயத்தமாவாங்க. அப்போ அவங்க மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை 9th போகிறாங்க அப்படின்னா அந்த 8th உள்ள அவங்க நினைவுகள், எப்படிலாம் படித்தோம், அவங்க டீச்சர்ஸ்லாம் யார், இப்போ புதிய 9th ஸ்டாண்டர்டில் யார் யாரெல்லாம் டீச்சர்ஸாக வரப்போகிறா, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு யார் யாரெல்லாம் மாறப்போகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு புதிய எண்ணங்கள் என்ன செய்யும், உருவாகும். ஒரு விவசாயியை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் அவங்க விதைக்கணும். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த விவசாயத்தில் இறங்கி பார்த்தா தான் ஒரு விவசாயியினுடைய பாடு என்ன என்பதை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்திருக்கும், இன்றைக்கி விதைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு உளுந்து விதைக்கிறோம் அப்படின்னா
அது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சரியான பதம் அந்த மண் என்ன செய்யணும் வரணும். அப்போ தான் அந்த உளுந்து என்ன செய்யும், டக்குன்னு முளைக்கும், இல்லைன்னா உள்ளே போயிடும். அப்புறம் முளைக்கவே முளைக்காது. மண் ஈரமாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் மண் காஞ்சும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தை தவறு விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த வருஷத்தில் விதைக்க முடியாது. அவ்வளோதான், டைம் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டு எடுத்துக்காங்க. ஒருவேளை ஸ்டூடெண்ட் அல்லது விவசாயி அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி, அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு காலம் உண்டு. இந்த டைமில் தான் இதை செய்வோம், இந்த டைமில் நாங்கள் நிறுத்திடுவோம், இதுக்கப்புறம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இயற்கையே நீங்கள் பாருங்களேன், என்றைக்கோ வைத்த மரம் அது என்ன செய்யும் அப்படின்னா, கரெக்டாக ஆப்பிளாக அந்த டைமில், முருங்கை மரமாக அந்த டைமில் அது பூக்கும். ஒரு எந்த ஒரு மரங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இந்த உலகத்தில், எல்லாத்துக்குமே டைம் இருக்குது. ஆண்டவர் அதினதின் காலத்தில் அதினதன் காரியங்களை சரியாய் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதற்கு இந்த உலகத்தில் நாம் பார்க்குற அனைத்துமே சரியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. சாலமோன் ஞானி அப்படி சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு, ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, டைம். ஸோ இது எல்லாமே அவர் நீங்கள் இதிலிருந்து நீங்கள் ஒரு வேளை 6 வசனங்களை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே டைமை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறார். டைம், நேரம். இப்போ நொடி முள் போய் ஓடிக்கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த டைம் நமக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை. கடந்து கடந்து தான் நம்ம என்ன செய்கிறோம், சென்று கொண்டு இருக்கின்றோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரமும் நம்முடைய வாழ்வும் அது எப்படி கம்பேர் பண்ணி அதை கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த டைம் அண்ட் அவர் பாடி ஃபஸ்ட், இந்த நம்முடைய சரீரம், நம்முடைய உடல், இந்த டைம், இதை ரெண்டையும் அவர் கம்பேர் பண்ணி சொல்கிறார். அதுதான் முதல்ல என்னது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. ஆக அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த டைமுக்கு அப்படி பிரிக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டைம். இந்த டைமை பேஸ் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இயங்கி கொண்டு இருக்கிறது. சில நேரங்களில் குழந்தை இத்தனாவது மாதம் இத்தனாவது தேதி அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், குடும்பத்தார் அந்த குழந்தையினுடைய பிறப்புக்கு டைமுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது, சேர்க்குறது, அந்த குட் நியூஸ் எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த குழந்தை இந்த டைமில் பிறந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் ஒருவேளை இன்னைக்கு மனுஷனுடைய அந்த பிறப்பு அந்த டைம் என்ன செய்ய முடியுது, கணிக்க முடிகிறது. இறப்பதற்கு டைமை யாராவது கணிக்க முடியுமா? எந்த டைமில் ஒரு மனிதன் இறக்கிறான், அவனுடைய காலம் எப்பொழுது முடிவடைகிறது, என்னுடைய டைம் இதோடு முடியுது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் யாருக்கும் அந்த ஒரு அதிகாரம் இல்லை, இல்லையா? ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு எல்லாமே ஆண்டவருடைய கரங்களில் இருக்கின்றது. இந்த பூமிக்குள் நுழைவதும் இந்த பூமியை விட்டு வெளியேறுவதும் இந்த மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டமாக இருக்கிறது. பூமிக்குள் நுழைவதும் பூமியை விட்டு வெளியேறுவதும். ஸோ கொஞ்சம் டைம் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம். அந்த வாழ்க்கை நம்முடைய நேரம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சயின்டிஃபிக்காக மெடிக்கல் ட்ரூத் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னா 7 வருடங்களுக்கு ஒரு முறை கம்ப்ளீட்டாக அவனுடைய பாடியினுடைய செல்ஸ் எல்லாமே மாறுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. நீங்கள் 7 வருஷத்திற்கு ஒரு நபருடைய முகத்தில் உடலில் மாற்றத்தை என்ன செய்யலாம், பார்க்கலாம். 7 வருஷத்திற்கு பிறகு குரல் மாறுகிறது. குழந்தை பருவத்தில் 7 வயது ஆகும்போது அவனுடைய அந்த மழலை குரல் என்ன செய்யும் அப்படின்னா எப்படி மாறும், கொஞ்சம் கரகரப்பாக என்ன செய்யும், மாறும். அதுக்கப்புறம் அடுத்த
ஒரு 7 வருஷம் கழித்து அவனுடைய ஸ்டேஜ் என்ன செய்யும், மாறும். இப்படி ஒவ்வொரு 7 வருஷத்தில் ஒரு மனிதனுடைய உடலில் என்ன செய்யுமா, பெரிய மாற்றங்கள் நிகழுமா. முகத்தோற்றங்கள் என்ன செய்யும், மாறும். உடல் உறுப்புகளில் என்ன செய்யும், உள் உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யுமா, தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும், மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க, நிரூபித்திருக்கிறாங்க. ஒரு மனிதன் பிறந்த உடனே அவனுடைய நாட்கள் எப்பொழுது முடிவடையும் என்று அந்த முடிவை நோக்கி தான் என்ன செய்தான், ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அவன் பிறந்த உடனே அவனுடைய நேரமானது இறப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னைக்கு ஒரு மனிதன் இறப்பான் என்று அந்த இறப்பை நோக்கி என்ன செய்யுது, அந்த நாட்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, மனிதன் அப்படியே இருக்கிறானா அப்படின்னா இல்லை. சாலமோன் ஞானி அதை குறித்தும் அநேக இடங்களில் சுட்டி காட்டுகின்றார். நீதிமொழிகள் புஸ்தகத்திலையும் சரி, பிரசங்கிலையும் சரி, அவர் சுட்டி காட்டுகின்ற காரியங்களை பொதுப்படையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பலன் குன்றி போவதை ஞானி சுட்டி காட்டுகின்றார். நம்முடைய பார்வை குன்றி போகிறது. எப்பொழுதுமே பார்வை எல்லாருக்குமே ஒன்று போல் இருப்பதில்லை. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கண்ணாடி என்ன செய்கிறோம், போடுறோம். கண்ணாடி போடுறோம். நம்முடைய ட்ரெஸ்ஸிங், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் என்ன செய்யுது, மாறுது. சில நேரங்களில் சிறு பிள்ளைகளாக ஓடி படியில் ஏறின அந்த படிகளெல்லாம் ஒரு டைம் வந்தோடனே பெரிய பெரிய படிகளை போல் என்ன செய்யும், தோன்றும். இனி இந்த படியில் நம்மளால் ஏற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யும், நமக்கு வரும். அதுக்கப்புறம் அதான் கால் பலவீனமாகிறது. அதுக்கப்புறம் நம்முடைய கம்பீரமான குரல் என்ன செய்யும், அப்படியே பலவீனமாகி போயிடும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரமே எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய உடல் எப்படி குன்றி போகும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் இந்த உலகத்திலே அநேக மருத்துவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நுழைகிறது. ஒருவேளை மருந்து மாத்திரைகள், மருத்துவமனைக்கு செல்கின்ற அனுபவம், சில நேரங்களில் நம்முடைய உடலில் ஏற்படுகின்ற பலவீனங்களின் நிமித்தம் அது இன்றைக்கி சர்வசாதாரணமாக சில வியாதிகள் என்ன செய்து மனுஷனை அச்சுறுத்துகிறது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நம்முடைய நேரத்தை அது என்ன செய்து எடுத்துக்கொண்டே செல்கின்றது. மறுபடியும் 11வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதாவது நித்திய உலகத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகின்ற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். இதை உள்ளத்திலே நம்ம வைத்துக்கொண்டே இதை படிக்கிறோம். முதல்ல நம்ம டைம் அண்ட் ஹெல்த், நம்முடைய டைமோ இந்த சரீரமோ இது எப்படி இந்த உலகத்திலே நம்மை அப்படியே கடந்து போகின்றது என்பதை பார்க்கணும். இரண்டாவது, நம்ம உள்ள நுழையும் போது 4வது வசனத்திலிருந்து படிக்கலாம். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு என்று நம்ம படிக்கின்றோம். இது நம்ம எதில் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, த டைம் அண்ட் அவர் சோல். இது எப்படி கம்பேர் பண்ணி நம்ம படிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் ஒரு பக்கம் அதோடைய பலவீனத்தில் அந்த ஓடுது, டைம் முடியுது. ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோவை இன்றைக்கி பார்த்தேன். அந்த ஃபோட்டோவை பாருங்களேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஃபோட்டோ இருக்கும். எனக்கு அதை பார்த்து என் மகா அதை எனக்கு அனுப்பின உடனே அப்படியே எனக்கு அந்த பழைய நினைவுகள் என்ன செய்யுது, அப்படியே வந்துச்சு. பட்டு அந்த டைம் வருமா, ஃபோட்டோ வந்துருச்சா? அப்போ அதில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நானும் என்னுடைய மனைவியும் டிலைட்டாக்கு கேக் கூட்டிகிட்டு இருக்கோம். இப்போது அவள் என்ன செய்கிறா, எங்கள் 2 பேருக்கு கேக் கூட்டுற அந்த டைம் பீரியடை பாருங்கள். ஒரு 25 இயர்ஸ், ஒரு 25 இயர்ஸ்னு வச்சுக்கோமே, அது கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் எவர் யங் இல்லையா, நான் அப்படியே தான் இருக்கிறேன். இந்த பொசிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கிறேன். டிலைட்டாக தான் வளர்ந்துட்டான்னு நான் நினைக்கிறேன்.
டைமை பாருங்க, ஓடிருச்சு. அந்த டைம் எப்படி நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதில் தான் ரொம்ப ஞானமாக நம்ம என்ன செஞ்சோங்கிறத நம்ம எல்லாருடைய லைஃப்பும் கலந்து வரப்போகிறது. டைம் இப்படி ஓடுது. சரி, நம்முடைய சரீரமும் இந்த டைமும் எப்படி அதை பார்த்துட்டோம். இப்போ சரீரமும் நேரமும் ஆத்துமா, இதை குறித்து சாலமோன் ஞானி என்ன சுட்டி காட்டுகிறார் அப்படின்னா, சில நேரங்களில் சாலமோன் ஞானி இதையும் எழுதுகிறார். நான் எல்லாம் உள்ள டீட்டெயிலாக போக விரும்பலை, ஏன்னா நான் வேறொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாயை அப்படின்னு ஒரு இடத்துல சுட்டி காட்டுகின்றார். ஆனால் எல்லாம் மாயை. எதுக்கு அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார்? மாயை, மாயை, எல்லாம் மாயை. மனுஷன் சூரியனுக்கு கீழே பார்க்குற அனைத்தும் மாயை அப்படிங்கிறாரு. எதுக்காக அந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார்? ஏன் எல்லாமே மாயை அப்படிங்கிறார்? எதுவுமே ரீசனபிளாக இல்லையா? எதுவுமே ஆண்டவர் அதனதன் காலத்தில் அதனதனை நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னா, மனுஷன் அதை கண்டுபிடிச்சா சந்தோஷம், கண்டுபிடிக்கலன்னா மாயை. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே நம்ம எல்லாருமே ஞானிகள். ஏன்னா இந்த ட்ரூத் நமக்கு கிடைச்சிருச்சு. பட் அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். ரெண்டாவது பார்க்குறோம், நேரமும் நம்முடைய ஆத்துமாவும் எப்படி அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 17வது அதிகாரம் 22வது வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சரி, அப்போ அது நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் பிறந்த நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஓய்வு நாள் வந்தால் தான் ஹாப்பி சாபத்துன்னு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் பி ஹாப்பி. அது எப்படி நம்மளை நாமே சந்தோஷமாக வச்சுக்கிறது? நம்மளை நாமே இந்த உலகத்தில் சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படி? இதுக்கு யார்கிட்டையாவது பதில் இருக்கா? சில நேரங்களில் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. மருத்துவர்கள் இந்த ஆலோசனையை கொடுக்க முடியும். எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மருத்துவர்களால் இந்த ஆலோசனை கொடுக்க முடியுமா? நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் என்ன டிவியா? சிரிப்பு டிவி. என்ன டிவி சொன்னாலும் அவர் தெரியல. யாராவது சொல்லுங்க, வசமாக மாட்டுங்க. என்ன டிவி? ஏய், எவ்வளோ விவரமாக இருக்கு. ஆதித்யாவா? ஜென்டில்மேன். அதான் பாராட்டணும் பெனி. ஆதித்யாங்கிற ஒரு சேனல் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிரிப்பு டிவி. அப்போது ஒருவேளை ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு சைக்காட்ரிஸ்டோ அல்லது ஏதோ ஒரு அதை நீங்கள் பாருங்கங்க, அது சந்தோஷமாக இருக்கும். அது மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம், உங்கள் ஆத்துமாவை அது இளைப்பாற பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியுமா? அது உண்மையா? அப்படி ஒரு சந்தோஷம், யாரோ நடிப்பை பார்த்து சிரிக்கிற சிரிப்பு உண்மையான சிரிப்பா? இல்லை, இல்லையா? அந்த சேனலை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்முடைய பழைய சோகம் நம்மை தொத்திக்கொள்ளும். இங்கு சாலமோன் ஞானி அழகாக சொல்கிறார் என்ன அப்படின்னா, இந்த நம்முடைய வாழ்க்கையில் இது 2 இருக்கணும். நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். 14 பாசிட்டிவாக இருக்கும், 14 நெகட்டிவாக இருக்கும். இது 2 இருக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் பேலன்ஸ்டாக நம்ம லைஃப் என்ன செய்யும் போகும். இறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டுனா இது 2மே நிகழும் கூடிய காரியம். அதனால் இது பேலன்ஸ்டாக நம்ம லைஃப்பில் இருக்கணும். இந்த 14 இருக்கணும், இந்த 14 இருக்கணும். நீ சிரிக்கவும் செய்யணும், நீ அழவும் செய்யணும் அப்படிங்கிறார். அழுறதும் ரொம்ப நல்லது. இயேசு கண்ணீர் விட்டார். அவர் நீங்கள் லூக்காவில் படிக்கலாம். அவர் வியாகுலப்பட்டார் இல்லையா? அவர் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவர் மரணம் வரைக்கும் தன்னுடைய ஹார்ட் அவருக்கு அப்படி ஃபெயிலியர் ஆகி தான் அவர் என்ன செய்தார்? இறந்தார். அப்படி உடைஞ்சி உள்ளம் உடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். அவர் மக்களுக்காக பரிதபித்தார். அவருடைய ஆத்துமா எப்படி இருந்தது அப்படின்னா மரணத்துக்கு ஏதுவான. அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கணும், அழவும் வேணும். ஏன் அப்படின்னா சங்கீதத்தில் நம்ம படிக்கலாம், உன்னுடைய கண்ணீரை நான் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார் இல்லையா? அப்போது ஆண்டவருக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அழுது தேவனிடத்தில் போய் மன்றாடும் பொழுது, அழுது தேவ பாதத்தில் விழுந்து கேட்கும் பொழுது அது நம்முடைய ஆத்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு சமாதானம். ஏன்னா ஆண்டவரே
என்னை நீர். ஏன்னா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றார். இந்த உலகத்தில் வேறு எதுக்கும் நீங்கள் அழக்கூடாது. ஐயோ வீடு வாங்கலேன்னு அழக்கூடாது, ஐயோ கார் வாங்கலேன்னு அழக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் நிறைய நகை போட்டிருக்கானே, அந்த அழுகையெல்லாம் கடவுள் கணக்கில் எடுக்க மாட்டார். அது அவருடைய லிஸ்ட்லேயே வராது. ஆண்டவர் சொல்கிற அழுகை ஒருவேளை சரீரத்து நிமித்தம், பலவீனத்து நிமித்தம், கஷ்டத்து நிமித்தம், இயலாமையின் நிமித்தம், சில நேரங்களில் நம்முடைய காரியங்கள் சரியாய் நம்ம நினைப்பது போல் நடக்காமல் திசை திரும்பி போகுது. நாம் பிள்ளைய ஒரு நல்ல வரணும்னு படிக்க வச்சோம் அப்படின்னா அவன் இப்படி போகிறானே, இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம எப்படி சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னா தேவனுடைய பாதத்தில் அழுது அதை சரி செய்து கொள்ளலாம். அதை மறுபடியும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் அதை திசை திருப்பலாம். அதனால் அழுகையும் வேண்டும், அதே நேரத்தில் சிரிப்பும் மன மகிழ்ச்சியும் வேண்டும். இது ஆத்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல், சமாதானம் இல்லையா? அடுத்தது மூன்றாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிந்திக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதெல்லா காலத்தையும் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இந்த டைம் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது? நம்முடைய இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு பகை இருந்ததுன்னா அந்த இடத்துல சிநேகத்தை கொண்டு வரணும். இந்த காலத்தில் ஒரு 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 பிரச்சனை, என்ன பிரச்சனை? ஒருவேளை யுத்தம், இந்த வார். நம்ம தேசத்தில் பார்த்தீங்கன்னா யுத்தம்ங்கிறது மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் யுத்தத்தினால் மிகப்பெரிய அழிவுகளை இந்த உலகம் சந்தித்தாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதனால் யுத்தம் ஒருவேளை நமக்கு பிடிக்கல, அந்த யுத்தம் நமக்கு எத்தனையோ உயிர்கள் பலியாகுது அப்படின்னா இன்னைக்கு அந்த யுத்தங்களின் நிமித்தம் மிகப்பெரிய ராஜ்யங்கள், ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க? ஆளுகை செய்திருக்கிறாங்க. அதன் பிறகு பெரிய பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கிறது. அதனால் வரலாறு அப்படின்னாலே யுத்தம் இல்லாமல் அது இருக்காது. ஆனால் அந்த யுத்தத்தோடையே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பீஸ், சமாதானம் என்பது யுத்தத்திற்கு பின் என்ன செய்யணும்? வரணும். அப்படி வரல அப்படின்னா தான் அதில் பிரச்சனை இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய மனதிலே ஆயிரக்கணக்கான யுத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், போராட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆண்டவர் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வெறுக்கிறார். எதை வெறுக்கிறார்? பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஆக ஆண்டவர் கூட வெறுக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டார், நல்லது. ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய வெறுப்பு எதன் மேல் இருக்கிறதுனா பாவத்தின் மேல் இருக்கிறது. அவர் பாவியை நேசிக்கிறார். மனம் திரும்புகிற பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி. இங்கு அந்த நிகழ்வு நடக்கும்போது பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல், விழா கொண்டாடுறாங்க. இந்த உலகத்தில் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த நெகட்டிவை நம்ம என்ன செய்யக்கூடாது? மைண்டில் வைக்கக்கூடாது. அதை எப்படி பாசிட்டிவாக திருப்புறது, அதை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துவது, அதை தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். சரி, இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக செஞ்சுருக்கோமா? நம்ம டைமை கரெக்டாக பயன்படுத்துகிறோமா? நம்ம டைம், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 11வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நமக்கு இப்போ டைம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இறப்பது வரைக்கும் நமக்கு டைம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டைமை நம்ம நேரத்தில் எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்முடைய சரீரத்தில் எப்படி நம்ம அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுதான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? அந்த டைமை பிரித்து ஒரு வேளை ஒரு சின்ன ஒரு பேசிக் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்தார், அதுதான் மிக மிக முக்கியம். அவருடைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார் ஆண்டவர்? ஆண்டவருடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் இந்த பூமியில்? யாராவது சொல்லுங்க, அத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்தார்? யாரா ஒருத்தர் சத்தமாக சொல்லுங்க. நான் ஹெட் மாஸ்டர் கிடையாது. 33 அரை.
அவர் வாத்தியார். 33 அறை. சரி, 33.5. ஓகே, நான் என்ன கேட்குறேன், அவர் இந்த 33 ஆண்டுகள் வாழப் போகிறாருங்கிறத எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது? ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த 33 வருஷம் அவர் வாழப்போகின்ற அந்த டைம் பீரியட், அல்லது அவருடைய வாழ்க்கை முறை, அவர் இப்படி இந்த பூமியில் இப்படி வாழ்வார், இப்படி பிறப்பார், இந்த கோத்திரத்தில் பிறப்பார், இதெல்லாமே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது? நான் ஒருவேளை ப்ராஃபஸியை நம்ம எடுத்து படிக்கும்போது 4000 ஆண்டுகள். சரி, அதுக்கு ஒருவேளை நீங்கள் எவிடன்ஸாக போனீங்க அப்படின்னா சங்கீதத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா? சங்கீதம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய, அது உண்மை, 4000 ஆண்டுகள் என்பது உண்மை. ஆனால் அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டதாக இந்த வேத ஞானிகள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. அது எந்த அதிகாரம், யாராவது சொல்லுங்க, அது எந்த சங்கீதம்? எந்த சங்கீதம்? 22வது சங்கீதம். நீங்கள் இந்த 22வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். இந்த தாவீதின் சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, 22 படிக்கும் பொழுது சில வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1000 வருஷங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாக, ஏசாயா புஸ்தகம் எத்தனை வருஷம்? 700 வருஷத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கல்வாரி சிலுவையில் மரிப்பார், அவர் எப்படி பாடுபடுவார், அவர் எப்படி இந்த உலகத்தில் கடந்து செல்வார், இதெல்லாமே எத்தனை சும்மா இல்லைங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. 700 வருஷம், 1000 வருஷம், 4000 வருஷம், இப்படி இந்த வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையை அழகாய் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஒரு சில வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்போமா? 6வது வசனம் படிங்க, 22:6. சரி, மண் புழுன்னு வச்சுக்கோமா, புழு, ஏதோ ஒரு புழு. இந்த புழுவுடைய நிலை என்ன நிலை இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை பெரிய பெரிய ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் உண்டு, யானையிலேருந்து சிங்கத்திலேருந்து பெரிய பெரிய நடமாடும் புழு என்பது, ஒருவேளை நீங்கள் மண்ணொட்டி வச்சு இப்படி கொத்துனீங்கன்னு வைங்க, அது உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு ஜந்து, அல்லது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு உயிரினம். ஓகே, சரி, அந்த புழுவுக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே மெய்யான திராட்சை செடி, வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர்? யோசித்து பாருங்க. இந்த நானே ஆண்டவர் சொல்லுகின்ற லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து வைங்க. அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாய் செய்து கடைசியில் அவர் சென்ற நிலை என்ன நிலை அப்படின்னா புழு. எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆண்டவருடைய ஒரு வாழ்க்கை முறை பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்பாக அவரை குறித்து இந்த தாவீது பக்தன் எழுதின ஒரு சில வார்த்தைகள், நானோ ஒரு புழு, நானே ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், இல்லையா, நானே நல்ல மேய்ப்பன். என்ன ஆண்டவர் தன்னை குறித்து இந்த உலகத்தாருக்கு, நீ நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரண தருவாயில் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருப்பார். ஒருவேளை அந்த எருசலேம் அந்த பாதையில் நடந்து வரும்பொழுது சகோதரிகள், ஸ்திரீகள் எல்லாருமே அழுதாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நேசிச்சாங்க, அவர் நன்மையை செஞ்சார், எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைத்தார், எல்லாரையுடைய வாழ்க்கையும் புதுப்பிக்கப்பட்டது. அதை உண்மையிலே அதை உணர்ந்த, வாழ்க்கை மாறின, இந்த சொசைட்டியில் தங்களுடைய நிலையை மாற்றின அந்த ஆண்டவருக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழுதார். அந்த சகோதரிகள் அழுதாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். அப்போ கூட பாருங்க, அவங்க அழுகிறத கூட அப்படி என்ன செய்கிறாரு? திருப்புறாரு. நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க?
அழுங்க, எனக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம் அப்படிங்கிறார். இன்னும் நிறைய சம்பவங்களை நீங்கள் படிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஆம், ஆஹ், ஆண்டவரை குறித்து இங்கே சிலுவையை சொல்லப்பட்ட ஒரு காரியம். அடுத்த வசனத்தை படிக்கிற பார்த்தீங்கன்னா, என்னை பகைக்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் அப்படின்னு சங்கீதக்காரன் 1000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லியிருக்கிறான். இங்கே என்ன நடந்துச்சு? ஆண்டவர் இவரை குறித்து அங்கே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நீ உண்மையிலே மெய்யான கிறிஸ்துவாக இருந்தால் இந்த சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா. போகிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? இவன் எல்லாரையும் ரட்சிக்கிறான்னு சொன்னானே, தன்னைத்தானே ரட்சிக்க முடியாமல் தொங்கிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லும்போதும், அந்த சேவர்கள் அவர்களை தொந்தரவு செய்யும் போதும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே இவர்களை மன்னி. சிம்பிளாக சொன்னார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். 1000 வருஷத்துக்கு முன்பாக அவருடைய லைஃப், அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அருமையாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் படிச்சுக்கிட்டே போகலாம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எல்லா சீஷர்கள் தான் அவரோடு கூட இருந்தாங்க. இந்த டைம் வந்துச்சு, ஒவ்வொருத்தராக எப்படி தப்பிச்சு ஓடி இருப்பான்னு யோசித்து பாருங்க. நான் அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு ஒருத்தன் ஓடி இருப்பான். நீங்கள் இப்படி முன்னாடி போய்கிட்டு இருங்க, இந்த வீட்டை பூட்டிட்டு வரேன்னு இன்னொருத்தன் ஓடி இருப்பான். எப்படி எஸ்கேப் ஆகிருப்பான்? இன்னைக்கு எஸ்கேப் ஆகுறதுன்னா நமக்கு சொல்லியே தர வேண்டாம் இல்லையா? ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே தாட் புட்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதிரில் திடீர்னு ஒரு பிரச்சனைக்குரியவங்க வந்துட்டாங்க அப்படின்னு வைங்களேன், நகுழுவாங்க பாருங்கள். டக்கு 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 டக்குன்னு நகுண்டு ஓடிடுவாங்க. எங்கடா போனாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் நம்ம கம்பீரமும் போயிடும். அந்த ராத்திரி முழுவதும் அந்நியர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவன் என்னெல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பானுங்க, கேலி பண்ணியிருப்பானுங்க. அவரை சுற்றிலும் எருதுகளும் கட்சிக்கிற சிங்கமும் இருந்துச்சு. அவரை உட்கார வச்சிருக்க மாட்டானுங்க, கையை கட்டி நிப்பாட்டியே வச்சுருப்பானுங்க. இவங்கெல்லாம் பெரிய பரிசேயர்களும் அந்த யார் ஆயக்கார், அவங்க என்ன ஆசாரியர்களும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களும் எப்படியெல்லாம் நடந்திருப்பாங்க. பிலாத்து எப்படி நடந்திருப்பான் யோசித்து பாருங்க. இந்த ஏரோது எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பான். சரி, அவனை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அவனோடு கூட இருக்கக்கூடிய சிலர் இருப்பாங்க பாருங்க, அவனை ப்ளீஸ் பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி கேள்வி ஏங்க, ஒருத்தர் கூட இல்லைங்க அவருக்கு ஃபேவராக நிற்கிறதுக்கு. அந்த ராத்திரியில் எல்லா அந்நியர்கள் எல்லாம் கேலி கிண்டல், மிதிச்சிருப்பான், எத்தியிருப்பான், துப்பி இருப்பான். எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனை. நின்னார் இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க. தண்ணீரை போல ஊற்றப்பட்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுண்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். இல்லையா? அவருடைய அந்த டைம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அவர் சிலுவையில் அரைந்து தொங்கும்போது கூட தண்ணின்னு கேட்குறாரு. காடை என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வேதனை நமக்கு நன்றாக தெரியும். அந்த டைமில் கூட அவர் என்ன செய்கிறாரு? மரியாளை பார்த்து இதோ உன்னுடைய மகன் யோவானை ஒப்பு கொடுக்குறாரு. அடுத்தது யோவான்கிட்ட சொல்கிறாரு, யோவானே என்னுடைய தாயை நல்லா பார்த்துக்கோ. இந்த ஆண்டவருடைய டைம் பீரியட், அவருடைய எப்படி இந்த காலத்தை அவர் சரியாக செய்து முடித்தார். இன்னைக்கு இந்த சாலமோன் ஞானி பிரசங்கி புஸ்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய டைமில் எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட்டார், எல்லாம் நேர்த்தியாக செஞ்சிட்டார். அவர் நித்தியத்திற்கான திட்டத்தையும் உன் கையில் கொடுத்துட்டாரு. கம்ப்ளீட்டாக உன்னுடைய லைஃப் எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா இட்டர்னிட்டி, நித்தியம், அவருடைய வருகை, என்னுடைய பரலோகம். இந்த உலகத்தில் நான் எந்த ஒரு காரியத்தையும் மேன்மை பாராட்டக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு குப்பையும் நஷ்டமாக தெரியும் அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேலை?
இந்த உலகத்தில் நமக்கு ஓடி ஆடி சம்பாதிச்சு வீட்டை கட்டி அதை செஞ்சு இதை செஞ்சு என்னத்தை கண்டோம் கடைசியில்? ஒன்றுமே இல்லை இல்லையா? எல்லாமே ஜீரோவில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு இல்லையா? அந்த நித்தியத்தை இழந்துட்டோம் அப்படின்னா, அந்த இட்டர்னிட்டி இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம டைம் எவ்வளோ ஒஸ்ட். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் எவ்வளவு பயங்கரமான நாட்கள். இந்த நாட்களை ஏன் நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னு ஒரு நாள் நம்ம யோசிக்கும் போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் அப்படின்னு சரி, இந்த 22வது சங்கீதம் கம்ப்ளீட்டாக அவரை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசாயா புஸ்தகத்தில் 53வது அதிகாரம் அது ரொம்ப துல்லியமாக சொல்லுது. பிலாத்து முன்னாடி போய் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தும்போது பிலாத்துக்கு அடையாளம் தெரியலன்னா அப்போ எப்படி அவரை சித்திரவதை பண்ணியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள். அவருடைய முகம் இங்கே ஏசாயா புஸ்தகத்தில் 700 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த சரித்திரம் எப்படி இருக்குது பாருங்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறார். அவருடைய ரூபம் அவருக்கு இல்லை, அவருடைய முகம் மாறி போச்சு. பிலாத்து பார்க்கும் பொழுது அவன் சந்தேகப்படுறான், யார் இதுன்னு கேட்குற அளவுக்கு அவருடைய ரூபம் மாறி போயிடுச்சு. வேதனையில் எல்லாம் அவருடைய அந்த கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் பைபிளில் படித்து பாருங்கள். அவருடைய பிதாவை குறித்து சொல்லும் பொழுது மை ஃபாதர் அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் ஆங்கில பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா பிதாவே பிதாவே பிதாவே, மை ஃபாதர் எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு இடத்துல பைபிளில் காடுன்னு இருக்கும். நீங்கள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் காடுன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா செப்பரேஷன், பிரிவினை. பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள பிரிவினை, பரலோகத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள இடைவெளியை அந்த நேரத்தில் அவர் உணரும் பொழுது, அந்த கெத்செமனே தோட்டத்தில் கடைசி அவர் அழும்போதும் சிலுவையில் தொங்கும் போதும் அந்த பிரிவினையை ஆண்டவர் காட்டுவார். எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க, இன்க்ளூடிங் பிதா. எப்படி இருக்கோங்க அந்த டைம்? அதனதின் காலத்தில் அதை கடைசி அவர் பிரசங்கி புஸ்தகத்தில் அந்த வார்த்தையை கவனிங்க. அவர் சொல்கிறார், ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இதுதான் நம்முடைய வீக்னஸ். அதனால தான் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோங்கிறதையே நம்ம சில நேரங்களில் மறந்து இந்த உலகத்தோடு உலகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்திற்குரிய ஓட்டம் அல்ல, பரலோகத்திற்குரிய ஓட்டம். இந்த உலகத்தின் முயற்சிகள், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் செய்கின்ற பாடுகள், இது எல்லாமே என்ன செய்ய போகிறது அப்படின்னா ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. அந்த மனுஷன் அறியான் என்று சாலமோன் ஞானி அழகாய் அதை சுட்டி காட்டுகின்றார். அதனால் இந்த நாளிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். மனசில் வச்சுக்கணும், ஆண்டவரே நான் இன்னைக்கு வெங்காயம் வாங்குறது உம்முடைய பிளான், இன்றைக்கி நான் சமைக்கிறது சாப்பிட்றது, இன்றைக்கி எனக்கு காலையிலே பால் வருது, இன்றைக்கி எனக்கு அரிசி விளையுது, இன்றைக்கி இந்த உலகத்தில் எனக்கு கிடைத்திருக்கிற எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் அது உம்முடைய அதினதின் காலத்தில் நீ செய்துகிற காரியங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவருடைய காரியத்தை, எட்டர்னிட்டி நித்தியத்திற்கான காரியத்தை அவர் நிறைவேற்றி சென்றது போல இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? நான் அதை நோக்கி பயணிக்கிறேனா? இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் ஆண்டவரை போல இந்த உலகத்தை வெறுக்கிறேனா அல்லது இந்த உலகத்தை நேசிக்கிறேனா? இதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். சாலமோன் ஞானி அழகாக அடுத்த வசனத்தை 12வது வசனத்தை எழுதுறாரு பாருங்க. மனமகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். சேர்ஃபுல் இல்லையா? ஆல்வேஸ் பி ஹாப்பி. எப்போதும் சிரித்த முகத்தோடு இருங்க, எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க. எதுவும் நடக்கலையா சந்தோஷப்படுங்க.
நடக்குதா, சந்தோஷப்படுங்க. தீர்ப்பு நமக்கு எதிராக வருதா, சந்தோஷப்படுங்க. எல்லாமே கர்த்தருடைய டிசைன். நம்முடைய லைஃப் அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எதுவுமே அவர் டிசைன் பண்ணாமல் வந்ததில்லை. நாம் எதையுமே மாற்றவும் முடியாது, நமக்கு ஏற்ற மாதிரி திருப்பவும் முடியாது. நம்முடைய வாழ்க்கையே நம்ம என்ன செய்ய முடியாது, சரியாக செதுக்க முடியாது. அவர்களுடைய பாதையில் என்னை அர்ப்பணித்து நான் செல்வேன் என்ற தீர்மானத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நிற்க வேண்டும். அப்போ தான் அந்த வழி தெரியும். அந்த வழி ஆண்டவருடைய வழி. அந்த வழியிலே நான் நடக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களும் எனக்கு குப்பையாய் தோன்றும். அப்படி தோன்றுதா? இன்றைக்கி நான் ஓடுற ஓட்டம், படுகிற பிரயாசங்கள் எனக்கு பெருசாக தெரியுதா அல்லது குப்பையாக தெரியுதா? அதுக்காக நம்ம வேலை வெட்டிக்கு போகாமல் அப்படி சும்மா தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அந்தந்த காரியத்தை அதன் நேரத்தில் சரியாய் செய்யணும். அதுக்கு நம்ம பேதுருவில் படிச்சிருக்கோம், யாக்கோபில் படிச்சிருக்கோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பவுலார் சொல்லியிருக்கிறாரு, நீ வேலை செய்யலைன்னா சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் உண்டு. ஆனால் நம்முடைய மனம், நம்முடைய டைம், நம்முடைய சரீரம் அந்தந்த காலகட்டத்தில் அதன் வேலையை சரியாக செய்வதற்காக ஒப்பு கொடுக்கிறோமா? நம்முடைய சோல் சந்தோஷமாக இருக்கிறதா? ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் படைத்த நம்மை இந்த உலகத்தில் எதனால் நமக்கு சந்தோஷம் வருகிறது? ஆதித்யா டிவினால் அல்ல, தேவ வசனத்தினால் நான் சந்தோஷமாக இருக்கணும். தேவ வசனத்தை படிக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் உருக வேண்டும். இப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ அழணும், நீ சிரிக்கணும், ஆண்டவர் விரும்புகின்றார். சரியான பாதையில் வருவதற்கு நீ அழு, சரியான பாதையில் வந்த பிறகு சிரி. எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னதமான தேவனை மகிழ்ந்து களிகூர்ந்து பாடி துதித்து கொண்டே இரு. இது எல்லாமே நம்ம ட்ராக்கை நம்ம என்னைக்கு மாத்திரமோ அன்னைக்கு எல்லாம் மாயை மாயை என்று பிரசங்கி சொல்லுகின்றார். என்னை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப, ஆண்டவரே, சகோதரி சொன்ன மாதிரி படைப்பு, உலகம் படைப்பதற்கு முன்பாகவே அவருடைய திட்டமானது. 1000 வருஷத்துக்கு முன்பாகவே அவருடைய மரணம், 700 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் என்ன செய்ய போகிறார், அவருடைய டைம் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு அவர் வேலையை கரெக்டாக ஒப்பு கொடுத்துட்டு போனது போல் இன்றைக்கி நீங்களும் நானும் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? எத்தனை பேர் நம்ம இந்த உலக வேலையே நம்ம பரலோகத்தின் வேலையை போல் நினச்சி நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் இன்னும் ஆண்டவருடைய காரியத்திற்காக இன்னும் எழும்பலை, ஈடுபடலை? எத்தனை பேர் இன்னும் நம்ம இந்த உலகத்திலேயே இந்த வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் பார்த்துக்கிட்டு நம்மை நாமே வருத்தி கொண்டு, எத்தனை பேர் இரவு வேலை, பகல் வேலை? நீங்கள் சங்கீதத்தில் அழகாக சொல்கிறாரு, ஒரு மனுஷன் ராத்திரி வேலை செய்யக்கூடாதுன்னு பைபிளில் ரொம்ப அழகாக திட்டவட்டமாக இருக்குது இல்லையா? அது எந்த சங்கீதம்? ரொம்ப அழகான சங்கீதம். ஒரு நாள் கூட நான் எடுத்தேன், மறந்து போச்சு பாருங்கள். அந்த பகலிலே மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வேலைக்கு அவன் செல்கின்றான், அவன் மாலையிலே வீடு திரும்புகின்றான். எருதுகளும் காட்டு விலங்குகளும் என்ன செய்யுது? காட்டை விட்டு வெளியேறுகிறது. இதுதான் ஒரு மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல். ஆனால் அந்த மனுஷனுடைய லைஃப் ஸ்டைலே மாத்திரம் பாருங்கள். இன்றைக்கி நைட் டியூட்டியெல்லாம் எங்கேயுமே பைபிளில் நமக்கு ஆதரவு தெரிவிக்காத காரியம். அந்த சம்பாத்தியம் நமக்கு வேண்டாம். அந்த சம்பாதித்து அந்த உடல் வருத்தி அதை கொண்டு போய் மருத்துவமனை கொடுத்து அதில் என்ன லைஃப் இருக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மன மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு, நீ கொடு, 4 பேருக்கு கொடுத்து சந்தோஷமாயிரு. நன்மை செய்வதை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறு என்னையா சந்தோஷம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவனுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வோம். அவர் தன்னுடைய வேலையை சரியாக செய்தார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள் அவருடைய வேலையை சரியாக செய்தாங்க. இப்போ இந்த டைம் நம்ம டைம், இந்த டைம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாம் அந்த வேலையை சரியாக செய்வதற்கு கர்த்தருடைய பலத்தை கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.